ஹalleluya. நன்றி சொல். Thank you Jesus. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியும் யாவும் நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியும் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. சந்தோஷமாய் பாடுகிறார்.
போற்றிட பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருமே தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. இன்னும் உம்மோடு வாழ உமக்காய் தேர்ந்தெடுத்தேன். இன்னும் உம்மோடு வாழ அவர்க்காக தந்தேன். உறங்கமா சொல்லுங்க சொல்லுங்க.
அவரோட வாழ்றது, அவரோட வாழ்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவரோடு நடக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். எனக்கா எவ்வளவு பெரிய கிருபை. எனக்கா ஆண்டவரே, எனக்கா எனக்கு அந்த பெரிய கிருபை. என் மேல எவ்வளவு கிருபையா. அநேகருக்கு முன்பாக ஆகாத தனிநக்கல் நான். எஸ், என் மேல எவ்வளவு கிருபையா. ஆண்டவரே, ஒதுக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, ஓரங்கட்டப்பட்டு, மனுஷர்கள் பார்வையில் அற்பமா எனப்பட்ட எனக்கு எவ்வளவு பெரிய கிருபை. எஸ் எஸ், எனக்கு எத்த பெரிய கிருபை. யோசனை பண்ணுங்க. பரலோகத்தில் உமையல்லா ஆனா கர்த்தர் கைவிடலையே. நீங்க காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். சின்ன வார்த்தை தான் தம்பி, சின்ன வார்த்தை தான். நான் உன்னை கைவிட மாட்டேன். பேசுகிறார் ஆவியானவர். எஸ், நான் வேற மாதிரி தான் போட்டு நினைச்சேன். என் ஸ்பிரிட்ல ஆவியில் நிறைஞ்சு செல்றேன். மகளே, வாலிப தங்கச்சி, தம்பி, அக்கா, அருமையான தாயே, தகப்பனே, சொல்ல கைவிட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். எஸ், நீ அனாதை அல்ல, நீ திக்கற்ற பிள்ளை அல்ல, விசாரிப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இருக்கிறேன், உனக்கு நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறவங்க, நான் இருக்கிறேன். என் ஸ்பிரிட் டக்குன்னு உடஞ்சிச்சு. எனக்கு தெரியும் யாரும் உடஞ்சு வந்திருக்கு. என் ஸ்பிரிட் சாதாரண உடஞ்சிச்சு. எனக்கு தெரியும் அப்பவே யாரோ இடத்துல அப்படி வந்திருக்கிறாங்க. அப்பா என்ன நெருக்குறீங்க, எனக்கு தெரியும். எஸ், எனக்கு தெரியும். ஒரே வார்த்தை சொல்லிட்டார், உன்னை பார்த்து, உங்களை பார்த்துதான், உங்களை பார்த்துதான், உங்களை பார்த்துதான். ஐயா, நிறைய உடஞ்சு வந்திருக்கிறீங்க இன்னைக்கு. என்னை விசாரிக்கிறது யாரும் இல்லையோப்பா. ஓ, நான் இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னவரு. எஸ்,
நன்றி. அந்த பிரசன்னம் உங்க மேல இறங்கி, அந்த தேவ பிரசன்னம் உங்க மேல இறங்கி வருங்க. அவர் வார்த்தை சொன்னது உண்மையானால் அந்த வார்த்தை உனக்குள்ள இறங்கி வரும். அந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்யும். அந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்யும். அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியிலே சொன்னது உண்மையானால் அந்த வசனம், அந்த வசனம், அந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்தாலும் திரும்ப 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 அந்த வார்த்தை உங்களை பேசிட்டே இருக்கும். நீ எப்ப தனிமையா இருக்கிறீங்க ஃபீல் பண்றியோ பசங்களும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உங்க இதயம் நொறுக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். உங்கள் இதயம் நொறுங்கி இருக்கிறதை பார்க்கிறேன். எஸ், thank you Jesus, thank you Holy Spirit. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்கிறார். நீ ஆறுதல்படுத்தி அலங்கரித்து அபிஷேகித்து நீ அனுப்புவ. அந்த இடத்துல நீ அனாதை இல்லை. எனக்கு யாரு இல்லைன்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, நான் அப்படிதான் வந்து நின்னேன் தேவ சமூகத்துல 24 வருடங்களுக்கு முன்பாக. நீங்க நிக்கிறதை போல வந்து 1996ஆம் ஆண்டுல ரட்சிக்கப்படல. ஒரு அனாதையை போல தேவ சமூகத்துக்கு வந்து, ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்க தெரியாது, பாட தெரியாது, துதிக்க தெரியாது, ஆராதனை என்னன்னு தெரியாது எனக்கு. ஆனா ஒண்ணு தெரியும், எனக்கு யாரும் இல்லை. எனக்கு யாரு இல்லப்பா. என்ன தூக்கி விட யாரு இல்லப்பா. என்ன விசாரிக்க யாரு இல்லப்பா. என்ன நேசிப்பதற்கு யாரு இல்லப்பா. உண்மையை சொல்ல போனா சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு கூட ஆடு இல்லப்பா. ஒரு அனாதையை போல ஒரு டிஃபன் பாக்ஸ், ஒரு கையில ஒரு பேங்கோடு கூட வந்து நின்று கனியோடு கூட நின்று அவர் சொன்னார், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். 24 வருடங்கள் அவரோடு கூட நடக்கிறேன். பல தடவை அவர் கையை விட்டுட்டு நான் ஓடி இருப்பேன். ஆனா ஒரு தடவை கூட அவர் என் கையோடவே இல்லைங்க. ஒரு தடவை கூட அவர் என்னை விடலைங்க. நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் என்னை மறுபடியும் தேடி பிடித்து என்னை இழுத்து அவளை மார்புல போட்டுக் கொள்ளுகிற ஆண்டவர் இன்னைக்கு அதே அபிஷேகத்தோடு நடுவில் இறங்கி இருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். Thank you Jesus, thank you பா. அதே நிலைமையில் நீங்க வந்திருக்கிறீங்களா? என்ன நடத்தினவர் நான் விசுவாசிக்கிறேன். உங்களை நடத்துவார். எனக்கு அற்புதம் செய்தவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அற்புதம் நடக்கும். உங்க கற்பத்துல குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரும். பலவீனங்கள் மாறும். உங்க சூழ்நிலை மாறும். வட்டி கொடுக்கிற நிலமும் மாறும். உங்க கடன் பிரச்சனை மாறும். உங்க குடும்பம் சூறாவளி காற்று அடிக்கப்பட்டு அப்படியே குடும்பம் இல்லாத அளவுக்கு ஓட பார்க்கல, அந்த நிலைமையெல்லாம் மாறும். சமாதானம் உண்டாகும். தேவைகள் சந்திக்கப்படும். சும்மா சொல்லுறீங்க, 100 அவைகள் நிரம்பி நான் சொல்லுகிறேன். நிச்சயம் உங்களை நடத்துவார். நிச்சயமாய் உங்களை நடத்துவார். நிச்சயம் முடிவுண்டு. நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. தொடக்கம் ஒன்று இருந்தா முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல. தொடக்கம் ஒன்று இருந்தா அழுகையே வாழ்க்கையா இருக்காது. கடன் பிரச்சனையே லைஃப்லாம் வராது. உனக்கு தொடர்ந்து அதுவே வராது.
வியாதி 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 கடைசி வரைக்கும் வியாதியோடு இருக்க மாட்டீங்க. பிரச்சனை 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 கடைசி வரைக்கும் பிரச்சனையோடு இருக்க மாட்டீங்க. இதே நிலைமை கடைசி வரைக்கும் தொடராது. நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்பா செய்வார். ரட்சிக்கப்படாத அநேகம் குடும்பங்களை ரட்சிக்கப்படுவாங்க. குடும்பம் குடும்பமாய் ஆராதனை கடந்து கொள்வாங்க. யோசுவா சொல்லுகிறதை போல சொல்லுவீங்க, நானும் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அப்பா செய்ய போறாரு. அப்பா செய்ய போறாருங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் ஸ்தோத்திரிக்கலாமா? எல்லாம் ஸ்தோத்திரிக்கலாமா? நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர். சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஸ்தோத்திரம் இயேசையா. உம் காயத்தால் சுகமானே, ஒரு கோடி தோற்றினமே. உம் காயத்தால் சுகமானே, ஒரு கோடி
எல்லாம் இருதயத்துக்குள்ள கொண்டு வந்து, உங்க பிரச்சனை எல்லாம் உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்து இப்போ அவரை பார்த்து சொல்லுங்க. ஒரே ஒரு வரியில சொல்லி முடிச்சிருங்க. உம்மால் கூடும் ஒரு வார்த்தை சொன்னார் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னார் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னார் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னார் போதும். ஒரு வார்த்தை. இயேசு நிறைய பேச வேண்டாம். போ, உன் வேதனை நீங்க சுகமாயிரும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. போ சமாதானத்தோடு. அவ்வளவுதான், அற்புதம் நடந்துருச்சு. வாலிபனே, படுக்கையை விட்டு எழுந்துரு. அவ்வளவுதான், அற்புதம் நடந்துருச்சு. அவ்வளவுதான், உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள். அவ்வளவுதான், அற்புதம் நடந்துருச்சு. ஒரு வார்த்தை சொன்ன போது, ஒரே ஒரு வார்த்தை, ரொம்ப வேண்டாம், ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையை தலைகீழா திருப்பிடுங்க. உங்க வாழ்க்கை தலைகீழா மாறிடுங்க. நன்றிப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அநேக நடுவில் ஓ தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடினாலும் அவர்கள் நடுவே நான் இருப்பேன் என்று சொன்னவர் நம் நடுவில் அவர் இறங்கி இருக்கிறார். நம் நடுவில் உலாவுகிறவரா விசுவாசிக்கிறேன். அவர் எங்கும் இல்லை, அவர் இங்கே இருக்கிறார். ஏன்னா அநேகர் கூடி இருக்கிறோம், அநேகர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார்கள். நம்ம ஜபத்தை கேட்பதற்கு, நம் ஆராதனையை கேட்பதற்கு அவர் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நைட்டெல்லாம் படுத்து அழுது, ஏசப்பா எப்படி ஆலயத்துக்கு போவேன்? எனக்கு சுகத்தை கொடுக்கறது நீங்கள் தான் கொடுக்கணும், வேறு யாரும் என்னால் கொடுக்க முடியாது ஆண்டவரே. நைட்டெல்லாம் படுத்து கண்ணீரோடு அழுது லேட்டாகி தான் வந்து உட்காந்தேன். இங்கே வந்து உட்கார்ந்தோடனே ஆவியானவர் எனக்குள்ளே பேசினார் பிரதர் மூலமாக. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்குறார். இப்பொழுதே நீங்கள் வடித்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் கர்த்தர் பதில் கொடுக்குறான்னு சொன்னார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சுகம் கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஆச்சு, இன்னும் குழந்தையே இல்லாமல் இருந்துச்சு. பாஸ்டர்கிட்ட வந்து நான் சூசைட் பண்ணுறேன் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லியிருக்கேன். அவர் அதே கரெக்டாக சொன்னார். அப்படியெல்லாம் பண்ணாதேன்னு சொன்னார். அப்புறம் இங்கே வந்தப்போ தூத்துக்குடியிலேருந்து பாஸ்டர் வந்தார். அவர் வந்து என் பேர் சொல்லி கூப்பிட்டாரு. அன்றைக்கி நான் வரல. இவங்க சொன்னாங்க அடுத்த டைம் வரும்போதும் கையில் குழந்தையோடு வருவேன்னு சொன்னாங்க. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே உள்ள எத்தனையோ பேர் எனக்காக ஜெபிச்சிருக்கீங்க. அதுக்கு கொடான கொடி நன்றி செலுத்திருக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. அல்லேலூயா. அப்படியே இருங்க, நான் சொல்கிறேன். பதட்டம் அங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்க. சும்மா இந்த அன்பு சகோதரிக்கு பிள்ளை இல்லை. இதுக்கு இடையில சரீரத்தில் சில தைராய்டெல்லாம் வந்துருச்சாம்மா? ரைட், தைராய்டு வந்துருச்சு. செக் பண்ண போனாங்க. குழந்தை பெறுவதற்கு பெரிய வாய்ப்பு கிடையாது. ஒரு தடவை கூட அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கலை. ஒரு சிலருக்கு 1 மாதம் 2 மாதம் அப்படிலாம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. நாளாக நாளாக அந்த உடம்பு ரொம்ப இழைச்சி தைராய்டெலாம் வந்ததுனால குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எந்த விதமான அதில் ஒரு முன்னேற்றமும் அவங்களுக்கு இல்லை. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஆலயத்துக்கு வரும்போது என்னை பார்க்கும்போதெல்லாம் ஒரு தகப்பனை போல என் பக்கத்தில் நின்றுட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, நான் செத்து போயிடுறேன் பாஸ்டர், நான் எல்லாருக்கும் பாரமாக இருக்கிறேன், என் வீட்டுக்காருக்கு பாரமாக, எங்கள் மாமியாருக்கு நான் பாரமாக இருக்கிற அந்த குடும்பத்துக்கு, அதனால் நான் செத்துறேன்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன அவசரப்படாதம்மா, கர்த்தர் ஏற்ற வேலையில் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஏற்ற வேலையில் கர்த்தர் கொடுப்பார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அப்படி சொல்லிக்கிட்டே ஆறுதல் படுத்தி 1 மாதம் ஒவ்வொரு தடவையும்
ஒரு விதமான சோர்வு வந்து தாக்கிடும் அவங்கள. அதுக்கப்புறம் தூத்துக்குடியிலேருந்து ஒரு நம்ம ஸ்பெஷல் மீட்டிங் வச்சுருந்தோம். ராக்லாண்ட் அண்ணன் வந்திருந்தாங்க. ராக்லாண்ட் அண்ணன் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன். அவர் வந்திருந்தார். கர்த்தருடைய வார்த்தை சுமந்து கொண்டு ஒவ்வொரு தடவை வரும்போது நமக்காக ஜெபிச்சு தேவ வார்த்தை சுமந்து கொண்டு வருகிற ஒரு தேவ மனிதன். அவர் வந்திருந்து முதல் நாள் மீட்டிங்கில் இந்த பொண்ணு வந்துட்டாங்க. அடுத்த நாள் மீட்டிங்கில் இவங்க வரலை. காலையில் ஒரு 5:30 மணி 6 மணி இருக்கும். நான் வீட்டுக்குள்ளே உட்காந்து நான் முன்னாடி ரூமில் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். அவர் உள்ளே ஜெபம் பண்ணிட்டு அவர் வந்து கேட்டார், உமா மகேஸ்வரின்னு யாராவது சபையில் இருக்காங்களா அப்படின்னு. எனக்கு நான் கொஞ்சம் நேரம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிட்டு, எனக்கு உமாங்கிறது தெரியும், மகேஸ்வரி தெரியாது. ஆனால் அவங்க கேட்டாங்க, உமா மகேஸ்வரி யார் இருக்காங்கன்னு யோசனை பண்ணி பிடிச்சிட்டோம். சரி, அவங்களுக்காக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவர் அந்த அன்னைக்கு 2வது நாள் மீட்டிங்கில் இந்த பொண்ணு வரலை. ஆனால் இங்கே வந்த ஒரு உமா மகேஸ்வரி யார் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் இங்கே வண்டி அனுப்பி அவங்கள கூட்டிகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசினார், ஏன் சஞ்சலப்படுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய், ஒரு உற்பவ காலகட்டத்தில் வருவேன், உன் கைகளிலே ஒரு குழந்தையின் ஏந்தி கொண்டு இருப்பாய். அல்லேலூயா. இது நம்பவே முடியாத ஒரு காரியம். 6 வருஷமாக நம்பவே முடியாது. அவர் சொல்லும்போது எனக்கும் ரொம்ப ஷாக். தைரியம் வேணும் சொல்கிறதுக்கு. நான் வருவேன் திருப்பி. அந்த அன்னைக்கு கையில் ஒரு குழந்தையோட நீ இருப்பமா, இவங்க யாருன்னு தெரியாது, இவங்க பேர் தெரியாது. ஆண்டவர் வெளிப்படுத்தி நறுமையான மகளுடைய கண்ணீரை கண்ட தேவன். அல்லேலூயா. கண்ணீரை கண்ட ஆண்டவர் இந்த மகளுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை தந்து இன்னைக்கு ஒரு ஆண் பிள்ளைய கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கெல்லாம் சிர்லாக்கு வழி வந்தது. ஆனால் நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 10:30 மணிக்கு நாங்கள் போனோம். போன உடனே டாக்டர்ஸ் வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு பிபி வந்து ரொம்ப ரைஸாக இருக்குது, உடனே நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க. அந்த சூழ்நிலையில் ரொம்ப பதட்டம். ஒரு பக்கம் அவங்க கணவர் கலங்குறாரு, ஒரு பக்கம் அவங்க மாமியார் பதறாங்க, ஒரு பக்கம் எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. டாக்டர்ஸ் உடனே என்ன இவ்வளோ யோசிக்கிறீங்க, உடனே பண்ணி ஆகணும், ஏதோ ஒன்று குழந்தைக்கோ பொண்ணுக்கோ ஏதோ ஒன்று ஆச்சுன்னா, ஏன்னா ஏற்கனவே ஒரு காம்ப்ளிகேட் இந்த மாதிரி ஆயிருக்குது, நீங்கள் இவ்வளோ சூழல் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு அவங்க பாட்டுக்கு படபடன்னு பேசிகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் நான் சொன்னேன், ஏசப்பா என் பிள்ளைக்கு நீங்கள் நார்மல் டெலிவரி தான் தரணும், நான் இதை விரும்பலை, எனக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த இடத்துல ஜெபம் பண்ணேன். அந்த இடத்துல சடனாக எனக்கு ஒரு பலனை ஏசப்பா கொடுத்தாரு. உடனே அந்த டாக்டர்கிட்ட தைரியமாக நான் சொன்னேன், இல்லைங்க எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் நார்மல் டெலிவரி தான் பண்ணணும்னு எங்களுக்கு விருப்பம், நீங்கள் உடனே எங்களுக்கு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவங்க வந்துட்டு எங்கள் மாமியார் சொன்னாங்க, இல்லை கோயம்புத்தூரில் எங்களுக்கு ஒரு டாக்டர்ஸ் தெரியும், சும்மா நடராஜன் அவங்க நல்லா பார்க்குறாங்கன்னு சரி உடனே கங்கா கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரி கங்கா கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போய் அவங்க உடனே அட்மிட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. கரெக்டாக டியூஸ்டே வந்து எல்லாமே அது வரைக்குமே எல்லாம் ப்ராசஸ் போயிட்டே இருந்தது. டியூஸ்டே ஒரு 2 o'clock இருக்கும், 2:30 போது பாப்பாவுக்கு வந்து ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒருவேளை குழந்தைக்கோ தாய்க்கோ ஏதோ ஒன்று சூழ்நிலை ஏதாவது இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன ரொம்ப கலங்கினோம் உட்காந்து. அவங்களும் ரொம்ப கலங்கினாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை ஜெபம் பண்ணலாம், இந்த மட்டும் நடத்தின கர்த்தர் இனி கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஜெபம் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, இல்லை இன்னும் ஹார்ட் பீட் பாப்பாவுக்கு இன்னும் ரொம்ப இதாகவே இருக்குது, ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை ஏசப்பா நீங்கள் இது வரைக்கும் கைவிடலை, இனியும் நீங்கள் கைவிட மாட்டீங்க, இந்த வரைக்கும் இந்த சபையில் வந்த நாள் முதல் கொண்டு ஒரு சின்ன காரியத்தில் கூட கர்த்தர் என்னை வெட்கப்பட விடலை. இது நான் அப்படி தான் நான் சொன்னேன், ஏசப்பா என்னோடு நீங்கள் இருக்கிறீங்க ஏசப்பா, எத்தனையோ சவால், என் வாழ்க்கையே சவால் தான், அந்த சவாலை கர்த்தர் ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த சூழ்நிலையில் நான் சொன்னேன், ஏசப்பா எனக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு தைரியத்தை அந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அவங்களாம் ரொம்ப கலங்கியிருந்தாங்க. ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருந்ததுனால நான் நல்லா துதிச்சு நான் பாட்டுக்கு சந்தோஷமாக, ஏசப்பா நீங்கள் நல்லவர் செய்வீங்க, ஏசப்பா நீங்கள் அற்புதம் செய்வீங்க, அதே தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் 3 மணிக்கு அந்த அசிஸ்டன்ட் டாக்டர் அவங்க நர்மதான்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா பொண்ணு இப்போ நார்மலாக இருக்குதுங்க, நார்மல் டெலிவரியை பண்ணிடலாம் அப்படின்னு. அதே மாதிரி 3:30 மணிக்கு பையன் வந்தது, 3:45 பாப்பா சுகப்பிரசவத்தோடு பெற்றெடுக்க கர்த்தர் தாயும் செய்யுமா வேறு பேருக்கு கர்த்தர் கையில் கொடுத்து. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே ஆண்டவர் பேசினார். ஆமே. என்ன வசன சிஸ்டர் சொன்னார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி சமாதானத்தின் முடிவு. அல்லேலூயா. காலையில் பேசியிருக்காரு, நைட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க.
ஏசப்பா நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீர் செய்த நல்ல ஆண்டவரே அற்புதங்களுக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திர, சுகம் கொடுத்தீங்க நன்றி. நல்ல நார்மல் டெலிவரி தந்திருக்க நன்றி. 6 வருடம் பிள்ளை இல்லாதவங்களுக்கு ஆண்டவரே நல்ல மகனை தந்தீங்க, உமக்கு நன்றி. ஆண்டவரே ஏக்கத்தோடு கூட எனக்கும் செய்வாரான்னு சொல்லி பலவித கேள்விக்குறியோடு கூட இந்த இடத்துல அநேகர் உட்கார்ந்துருக்கலாம். எனக்கு நன்மை செய்வாரா, எனக்கு உதவி செய்வாரா, எனக்கு ஒரு அற்புதம் பண்ண மாட்டாரா, நானும் ஒரு நாள் இந்த இடத்துல வந்து சாட்சியாக நிற்க மாட்டேனான்னு சொல்லி அநேகர் ஏங்கி இருக்கலாம். ஏசப்பா, அவங்க ஏக்கத்தை அறிந்திருக்கிறீங்க. இன்னைக்கு இப்போ நீங்கள் ஏங்கின ஏக்கத்தை அறிந்து இதே இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இங்கே சாட்சியாக நிறுத்துவார் என்பதில் எந்த அளவும் சந்தேகம் கிடையாது. அவருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட். அல்லேல் பக்கத்தில் சொல்லுங்கள், பிரைஸ் லார்ட் சொல்லுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட்ப்பா. ஆண்டவர் நல்லவர், ஏசப்பா நல்லவர். அல்லேலூயா. மத்தேயுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 25ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எல்லாரும் மத்தேயு 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து என்னங்க அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடல் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி சரி ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஏசப்பா நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல 4ஆம் ஜாமத்தில் இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வருகிறார். சீசர்கள் படகிலே இருக்கிறார்கள். அவர் படகை நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் ஆவேசம் என்று சொல்லி அலறுகிறார்கள். இயேசு திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்று சொல்லுகிறார். உடனடியாக இந்த பேதுரு, அந்த வாசிங்க அந்த வசனத்தை மாத்திரம், பேதுரு அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால், அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நீரே ஆனால் நான் நடந்து வர. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வா. ஆமென் சொல்லுங்க. வா. அல்லேலூயா. நடக்கிறத பாருங்க. இப்போ பேதுரு படகை விட்டு இறங்கி அந்த கடலின் மீது இயேசுக்கு அப்புறமாக நடந்த ஒரு தேவ மனிதன் நடந்து போகிறார். நடந்து போயிட்டே இருக்கிறாரு. வாசிங்க. பார்த்தீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. எது ரொம்ப முக்கியம்? விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் உண்டு என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அவர் அற்புதம் செய்வார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை விடுவிப்பார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நான் தொழுது கொள்ளுகிற தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா அநேகர் சொல்கிறாங்க, இயேசு பூமியில் வாழ்ந்தார், அது உண்மைதான், ஆனால் மரித்து போயிட்டார். கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறதை போல அவர் உயிரோடு கூட எழவில்லை என்று சொல்லுகிறார்கள். நாம் தான் உலகத்தில் யாரும் கொண்டாடாத ஒரு நாளை கொண்டாடுகிறோம். உயிர்த்தெழுந்த நாளை நாம் மாத்திரம்தான் கொண்டாடுறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுவே விசுவாசம். ஆமென். உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிற ஒரே ஒரு மார்க்கம் என்ன மார்க்கம்னா அது கிறிஸ்தவ மார்க்கம் மாத்திரமே. அல்லேலூயா. கர்த்தர் மரித்தேன், சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. அப்போ அந்த உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் என்பதில் நமக்கு விசுவாசம் அதிகமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. அந்த விசுவாசம் உள்ளத்துல வளர 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 அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, பேதுரு படகை விட்டு இறங்க சொல்லும்போது அவருக்கு ஆண்டவர் மேல ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. ஆனா அவருடைய பார்வை யார் மேல இருக்குதுன்னா இப்ப இயேசு மேல இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய பார்வை, நம்முடைய பார்வை இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். இடதுபுறமும் வலதுபுறமும் நம்ம பார்க்கவே கூடாது. காற்று பலமா இருக்கிறதை கண்டு அப்பதான் பிரச்சனை வந்துருச்சு. இயேசுவை பார்த்து நடக்கிற வரைக்கும் கடல்ல அவர் நடந்து கொண்டு போகிறார். ஒரு மனிதன் இயேசு எப்படி நடந்தாரோ அப்படியே அவரும் நடக்கிறார். அல்லேலூயா. ஆனா கொஞ்சம் திரும்பி பார்த்தார் பாருங்க, கொஞ்சம் நகுந்துட்டா கூட நம்ம வாழ்க்கையில பிரச்சனை அதிகமாயிரும். அல்லேலூயா. இயேசுவை விட்டு ஃபோக்கஸ் மாற்றிட்டீங்கன்னா பிரச்சனை அதிகமாயிரும். அந்த பார்வை இயேசு மேலே இருக்கிற வரைக்கும் அவர் மூழ்கி போகலை, அமிழ்ந்து போகலை, அவரும் நடந்து போகிறார். அல்லேலூயா. இந்த உலகம் ஒரு கடல் மாதிரி. இந்த உலகம் ஒரு கடல் மாதிரி. திரும்பி பாருங்க, காற்று பலமாக இருக்கிறதை கண்டு அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொரோனா பலமாக இருக்கிறதை கண்டு, அப்புறம் ஓமிக்ரான் வந்துருச்சா, ஹல்லேலூயா, இன்னொரு பக்கம் ஓமிக்ரான் வந்துருச்சு, இன்னொரு பக்கம் ஃப்ளட்டு வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு, மழை ஜாஸ்தி ஆயிடுச்சு, பஞ்சம் வந்துருச்சு, பூமி எதிர்ச்சி வந்துருச்சு. இதெல்லாம் திரும்பி பார்த்தா இப்போ என்னென்ன எல்லாம் பலமாக இருக்குது. ஹல்லேலூயா. மழை ஜாஸ்தியாக இருக்குது, வைரஸ் கிருமி ஜாஸ்தியாக இருக்குது. அது முடிஞ்சு 2 மாதம் ஆனதுக்குள்ளே இப்போ ஒமிக்ரான் வந்துருச்சுன்னாங்க. நிறையா நாடுகளை சொன்னாங்க. அப்போ இந்தியாவில் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்தியா நாங்கள், அப்புறம் மகாராஷ்டிரா நாங்கள், அப்புறம் கர்நாடகா நாங்கள். நேற்று மதுரையில் பெட் ரெடி பண்ணிட்டோன்றாங்க. கோயம்புத்தூரில் 17 பேர் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சுற்றி பார்த்தா எல்லாம் பலமாக இருக்குது. சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாக பலமாக இருக்கிறது, தேவைகள் பலமாக இருக்கிறது, பிரச்சனைகள் பலமாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் இயேசு மேலே இருக்கிற பார்வையை கொஞ்சம் திசை திருப்பிட்டீங்கன்னா எல்லாமே நம்மளை சுற்றி மோசமான சூழ்நிலைகள், பலமான ஒரு சூழ்நிலைகள், விசுவாசம் போயிடும். சோர்வு நம்மளை உள்ள இழுத்துரும், வியாதி நம்மளை உள்ள இழுத்துரும், நோய் நம்மளை உள்ள இழுத்துரும், நோய் கிருமிகள் உள்ள இழுத்துரும், விசுவாசம் விலகி போயிடும். உங்கள் பார்வை இயேசு மேலே இருக்கிற வரைக்கும் அலையா பிரச்சனை வரலாம். அதான் சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் அலை, செகண்ட் அலை, தேர்ட் அலை, ஃபோர்த் அலை, ஃபிஃப்த் அலை அப்படின்னா அலையா சொல்கிறாங்க. அவங்க 3ஆம் அலை வருது, 4ஆம் அலை வருது, 5ஆம் அலை வருது, மாறி மாறி வருது. எதுக்கு அலைன்னு பேர் வச்சாங்க? அலைகள் ஓய்வதில்லை. அல்லேலூயா. கடல் இருந்தால் என்னங்க, அலை வந்துட்டு தான் இருக்கும். அப்படின்னு என்ன சொல்ல வர்றாங்க? இனி வர்ற நாட்களில் இப்படி அலையா வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் உங்கள் பார்வை இயேசு மேல் இருக்குமானால் ஒரு அலை போராட்டமாக இருக்கலாம், அந்த போராட்டத்தை நீங்கள் மிதிப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அலை வைரஸ் கிருமியாக இருக்கலாம், அதை நீங்கள் மிதிப்பீங்க. ஒரு அலை தேவையாக இருக்கலாம், ஒரு அலை சூழ்நிலை மோசமாக இருக்கலாம், ஒரு அலை உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வருகிறத போல இருக்கலாம். மாறி 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 இந்த உலகத்தில் அலையா பலவிதமான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கலாம். நம்ம பார்வை இயேசு மேலே மாத்திரம் இருக்குமானால் இந்த போராட்டத்தை, இந்த பிரச்சனையை, இந்த வைரஸ் கிருமியை, இந்த சூழ்நிலையை, நமக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிற சத்துருக்கள் வைத்திருக்கிற எல்லா விதமான திட்டங்களை மிதித்து நடக்கக்கூடிய அந்த பலனை கர்த்தர் நமக்கு தருவார் என்பதில் சந்தேகம் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. நம்ம பார்வை இயேசு மேல இருக்கும்போது, ஆமென் சொல்லுங்க. சுத்தி பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிருவீங்க, சுத்தி பார்த்தீங்கன்னா பயந்து போயிருவீங்க. ஒரு சோர்வு உள்ள வந்துடும், பயம் உள்ள வந்துடும், கலக்கம் உள்ள வந்துடும், வேதனை உள்ள வந்துடும். அல்லேலூயா. பேதுருக்கு அப்படிதான் நடந்துருச்சு. அவரை பார்த்து நடக்கிற வரைக்கும் நடக்கிறான். அதே கடல் தான், அதே அலைகள் தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதுக்கு மேலே நடந்து போகிற சுற்றி பாருங்க, சுற்றி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூழ்நிலை இருக்குது. ஆனால் யாரையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இயேசுவை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் அத்தனை மிதித்து நடப்பீங்க. அல்லேலூயா. அத்தனை மிதிச்சுட்டு போயிடுவீங்க. ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அதையெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. அந்த பலனை கர்த்தர் கிருபையாய் நமக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. இந்த பேதுரு பக்கத்தில் போகிற வரைக்கும் பார்த்து நடந்தவர் கொஞ்சம் காற்று பலமாக இருக்கிறதை கண்டுனா அந்த இயேசு மேலே இருக்கிற பார்வையை திருப்பிட்டார்னு அர்த்தம். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி காற்று இருந்துச்சு, ஆனால் பார்வை இயேசு மேலே இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. காற்று பலமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பார்வை இயேசு மேலே இருக்குமானால் நம்ம எதுவும் நம்மளை மூழ்கடிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென்.
அல்லேலூயா. அப்ப என்ன சொல்ல வருகிறேன்? காற்று பலமா இருக்கிறதை கண்டு ஒரு பயம் உள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. ஒரு பயம், ஒரு கலக்கம் உள்ள வந்துருச்சு. அது நிமித்தம் ஒரு மூழ்கி போகிறார். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இயேசு மேல இருக்கிற பார்வையை விட்டுட்டு உங்க பிள்ளைகளை நீங்க பார்த்தா, ஐயோ இந்த பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்த்தி ஆளாக்க போகிறோம், ஒரு பயம் வந்துடும். அல்லேலூயா. நம்ம தேவைகள் இவ்வளவு பெரிதா இருக்கிறது, எப்படி சந்திக்கப்பட போகிறது, ஒரு பயம் உள்ள வந்துடும். இப்படியே எத்தனை காலத்துக்கு வாழ போகிறோம், ஒரு பயம் உள்ள வந்துடும். அல்லேலூயா. எவ்வளவு காலத்துக்கு வாங்குற சம்பளத்தை பூரா கடனை கட்டிகிட்டே இருக்க போகிறோம், ஒரு பயம் உள்ள வந்துடும். அல்லேலூயா. இந்த பிள்ளையை எப்படி வளர்த்தி ஆளாக்கி ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்க போகிறோம், நம்ம கையில் ஒன்றுமே இல்லையே, இந்த சம்பளத்தை வைத்து என்ன செய்ய போகிறோம், ஒரு பயம் உள்ள வந்துடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சுற்றி பார்த்தா சூழ்நிலைகள் எல்லாம் மோசமாக தான் இருக்கும், ஒன்றும் சாதகமாகவே இருக்காது. இனி வருகிற காலமெல்லாம் இப்படி தான். அல்லேலூயா. சுற்றிலும் பார்த்தா சூழ்நிலைகள் மோசமாக இருக்குது. காற்று பலமாய் அடிக்கிறது, காற்று வேகமாய் அடிக்கிறது. குடும்பத்தை பார்த்தா ஒரு கலக்கம், ஒரு பயம் உள்ள வருது. அல்லேலூயா. படித்த பிள்ளைக்கு எப்படி ஒரு நல்ல வேலை கிடைக்குமா, பயம். ஏன்னா இயேசு மேல இருக்கிற பார்வை வேற பக்கம் திரும்பும் பொழுது இந்த பேதுருக்கு ஒரு பயம் வந்துருச்சுங்க உள்ள. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனாலதான் அமிழ்ந்து போகிறான். உங்களோட தேவைகளை பார்த்தா, உங்க சூழ்நிலைகளை பார்த்தா, உங்க பிள்ளைகளை பார்த்தா, உங்க சம்பாத்தியத்தை பார்த்தா, உங்கள் நிலைமைகளை பார்த்தா உங்களுக்குள்ள ஒரு பயம் உள்ள வந்துடும். ஆமே, இந்த சம்பளத்தை வைத்து நான் என்னப்பா செய்ய போறேன், பயம் வருதா வரலையா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பெரிய பயம் நம்மளை ஆட்கொண்டு விடும். அந்த பயம் வந்த உடனேயே அடுத்தது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமிழ்ந்து போயிடுவோம் உள்ள. அந்த சோர்வு நம்மளை இழுத்துரும், அந்த பலவீனம் நம்மளை இழுத்துரும், அந்த நோய் கிருமி நம்மளை இழுத்துரும். அமிழ்ந்துருவாங்க. ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆண்டவரை தேட முடியாது, ஆலயத்துக்கு வர முடியாது. பயம் வந்துருச்சு உள்ள. அல்லேலூயா. அந்த பார்வை கொஞ்சம் மாறினாலும் பிரச்சனை. அதனாலதான் காலை எழுந்த உடனே அவரை தேடுங்க. முதல்ல உங்க பார்வையை அவர் மேல வைங்க. அல்லேலூயா. நீங்க அவரையே பார்த்து நடங்க. உங்க பார்வை அவரை விட்டு சூழ்நிலை பக்கம் திரும்பவே வேண்டாம், தேவைகள் பக்கம் திரும்ப வேண்டாம். அல்லேலூயா. கொஞ்சத்தை அவர் ஆசீர்வதித்து அதுல மீதம் எடுக்க செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா. நம்மளை திருப்தியாய் மாற்றுகிற ஒரு தேவன் அவர். பலவீனம் வந்தாலும் பலவீனத்தில் ஒரு பலனை கொடுக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. எத்தனை அலைகள் வந்தாலும் அலைகளுக்கு மேல் நடக்கக்கூடிய கிருபையை தருகிற தேவன் அவர். அல்லேலூயா. கர்த்தர் பலமா எல்லாம் சுத்தி பார்த்தா எல்லாம் பலமா தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஊழியத்தில் எங்களுக்கும் சில நேரத்தில் பலமான காற்று வீசும், சூறாவளி, சுனாமி, பயங்கரமான புயல் காற்று எல்லாம் அடிக்கும். ஆனால் பார்வை அந்த பக்கம் பார்க்காம இயேசுவை மாத்திரம் பார்த்துருந்தோன்னு சொன்னா, இந்த காற்று, இந்த சூறாவளி, இந்த சுனாமி, இந்த புயல், இந்த வியாதி, இந்த பலவீனம், இந்த சூழ்நிலை, இந்த தேவை எதுவுமே நம்மளை மேற்கொள்ள முடியாது. அவைகளுக்கு மேல் நடந்து போகிற அந்த பலனை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பார்வை முதலாவது இயேசு மேல தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. யார் மேல இருக்கணும்? இயேசு மேல தான் இருக்கணும் நம்ம பார்வை. அவரையே பார்த்துக்கிட்டு வாழ்ந்துடணுங்க, அவரையே பார்த்துக்கிட்டு வாழ்ந்துடணுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காலை எழுந்த உடனே ஏன் ஆண்டவர் சமூகத்துக்கு போங்க. அன்னைக்கு தேவையான பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்துருவார். அன்னைக்கு சந்திக்க வேண்டிய எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவார். அன்னைக்கு தேவையான எல்லா தேவைகளையும் ஆண்டவர் அற்புதமாய் சந்தித்து விடுவார். பயம் உங்களுக்கு வராது, அப்பா பார்த்துக்குவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டுன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. நமக்கு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை ஏன் வருதுன்னா அவரை நம்ம பார்க்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவைகளை குறித்து ஏன் பயம் வருது, சூழ்நிலைகளை குறித்து ஏன் பயம் வருது? ஒவ்வொரு மாதமும் இப்பெல்லாம் எனக்கு லட்சங்கள் தேவைப்படும். சில நேரத்தில் ஊழியத்தை நடத்தணும், எல்லாம் பார்க்கணும், கட்டடத்தை போடணும், அதில் பண்ணணும், இதில் பண்ணணும், குடும்பத்தை கவனிக்கணும், பத்தாது. காணிக்கையை பார்த்தா பயம் வந்துடும். அல்லேலூயா. மக்கள் கொடுக்குற அந்த காணிக்கையை பார்த்தா ஒரு பயம், இதை வச்சு நம்ம எப்படி போகிறோம்? இல்லை, அவர் மேலே தான் பார்வை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவர் மேலே தான் பார்வை. எப்படி செய்வார்? அவர் எப்படி செய்வார்யா? அதுதாங்க மிரக்கல், அதுதாங்க அற்புதர். ஆமென். அல்லேலூயா. அவர் அற்புதர். எத்தனை பேர் கையை முடக்கினாரும் அவர் கை திறந்தே இருக்குது பாருங்க. அல்லேலூயா. எவ்வளோ பேர் வேணா கையை முடக்கிட்டு போட்டு எனக்குலாம் டோன்ட் கேர், அவர் கை திறந்த கை.
பறந்து விரிந்த கை, அது பெருக்கத்தை உண்டாக்குகிற கரம், அது கொடுக்கிற கரம். ஆமேன் சொல்லுங்க. அப்பா கரம். உன்னை உட்கார வச்சு இன்னொருத்தனை எழுப்பிடுவார். ஆமேன் சொல்லுங்க. அவர் நல்லவருங்க. நம்ம பார்வை இயேசு மேல இருக்கணும். மனுஷங்க மேல போகக்கூடாது, சொந்தக்காரங்க மேல போகக்கூடாது. இவங்க செய்வாங்களா, அவங்க செய்வாங்களா, அவங்க கொடுப்பாங்களா, இவங்க கொடுப்பாங்களா, இந்த விசுவாசி செய்வாங்களா, அந்த விசுவாசி செய்வாங்களா. எந்த விசுவாசி செய்ய மாட்டார். இயேசு விசுவாசி அவர் செய்வார். அல்லேலூயா. இயேசு விசுவாச அவர் செய்வாருங்க. இந்த பேதுரு மூழ்கி போனதற்கு காரணம் நல்லா தான் நடந்தார், நல்லா தான் போனார். அவர் பார்வை இயேசு மேலே இருந்தது. அதனால அவருக்கு காற்று பலமா இருந்தது தெரியல. இயேசுவை பார்த்தா காற்று பலமா இருக்கிறது தெரியாது. ஆமென் சொல்லுங்க. காற்று பலமா இருக்கிறது இயேசுவை பார்த்து நடக்கும்போது இந்த பூமியில, இந்த உலக வாழ்க்கையில வேற யாரையும் பார்க்கக்கூடாது. நம்ம பார்வை, கிறிஸ்தவர்களாகிய நம்ம பார்வை, ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நம்முடைய பார்வை இயேசுவை பார்த்தே நடக்கணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உலக மனுஷன் கவலைப்படுற மாதிரி நாம கவலைப்படக்கூடாது. உலக மனுஷன் கலங்குற மாதிரி நாம கலங்கக்கூடாது. உலக மனுஷன் சோர்ந்து போற மாதிரி நாம சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அவன் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு ஜீவன் இல்லை, நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவன் உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. அசையாததை ஆராதிக்கிறான். நாங்கள் தொடுகிற, முகர்ந்து பார்க்கிற, எங்களை ஆசீர்வதிக்கிற, எங்களை நடத்துகிற, எங்களை போஷிக்கிற, எங்களை ஒடுத்துகிற, எங்களை பாதுகாக்கிற, எங்களை பராமரிக்கிற, எங்கள் தேவைகளை சந்திக்கிற, எங்களை உயர்த்துகிற, பந்தியை ஆயத்தப்படுத்துகிற, கடைசியில் முடிவில் அவரோடு வைத்துக் கொள்ளுகிற ஒரு ஜீவனுள்ள உயிரோடு கூட இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் உலகத்தான் அல்ல, அவர் உலகத்தான் அல்ல. அவர்கள் மத்தியில் கர்த்தர் விசேஷமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். நம்ம பேசுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு தைரியப்படுத்தணும். காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தால் நீங்கள் பேசுகிற வார்த்தை மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு தைரியத்தை ஏற்படுத்தணும். பள்ளி ஸ்கூலில் படிக்கிறவங்களா இருந்தால் உங்கள் வார்த்தை மற்றவங்களை தைரியப்படுத்தணும். வேலை செய்யறவங்களா இருந்தால் உங்கள் வார்த்தை மற்றவங்களை தைரியப்படுத்தணும். அல்லேலூயா. இதெல்லாம் எங்கள் பைபிள் முதலே சொல்லிருச்சுங்க, கொள்ளை நோய் வரும்னு. அல்லேலூயா. அவன் நமக்கு சொல்லக்கூடாது, நாம தான் சொல்லணும். இதெல்லாம் வரும்னு சொல்லி கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேதத்தில் என் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். கொள்ளை நோய் வரும்னு சொல்லிட்டார். நீங்க இப்பதான் அதுக்கு கொள்ளை நோயின்னு பேர் வைக்கிறீங்க. அது வரும்னு பல வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் ஆண்டவர் வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவன். அப்படியான்னு கேட்டாங்கன்னா அடுத்து சுவிசேஷத்தை சொல்லணும். இதிலும் தப்பிப்பதற்கு என்ன வழி, இதுல காத்துக்கொள்வதற்கு என்ன வழி? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காற்று பலமா இருக்கிறதை கண்டு, இந்த உலகத்துல காற்று பலமா தான் அடிக்க போகுது. நீ அல்லேலூயா. அதை பார்க்காதீங்க. அந்த காற்றை நீங்க பார்க்காதீங்க, அந்த சூழ்நிலையை நீங்க பார்க்காதீங்க, அந்த பிரச்சனையை நீங்க பார்க்காதீங்க, அந்த உபத்திரவத்தை, அந்த போராட்டத்தை நீங்க பார்க்காதீங்க. அல்லேலூயா. அதை பார்த்தா சோர்வு வந்துடும், உங்க தைரியமெல்லாம் போயிடும், உங்க விசுவாசமெல்லாம் போயிடும், உங்க நம்பிக்கையெல்லாம் போயிடும், உங்க ஜெப வாழ்க்கையெல்லாம் போயிடும். அல்லேலூயா. ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசமெல்லாம் போயிடும். ஒரே செகண்ட்ல மூழ்கிட்டான் உள்ள. முன்னாடி யார் நிக்கிறா? யார் நிக்கிறா? தூக்குற தூரத்தில் நிக்கிறாருங்க. அவரு கையை பிடிச்சு தூக்குற அளவுக்கு தான் பக்கத்தில் நிக்கிறாரு. இயேசு முன்னாடி நிற்கும் போதே போயிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவ. தூரத்தில் விழுகல, கையை பிடிச்சி ஆண்டவரே ரட்சியுன்னு சொன்னா அப்படிங்கிற அளவுக்கு பக்கத்தில் நிற்கிறான். கொஞ்சம் அப்படி பார்த்துட்டான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோசனை பண்ணுங்க. தூக்குற இடத்துல தான் நிறைய பேர் சர்ச்சைக்கு வந்து கூட இன்னைக்கு மூழ்கி போய் கிடக்குறாங்க. பலவீனம், வியாதி, போராட்டம். சில நேரத்தில் கர்த்தர் தூக்கி எடுத்துறார். உண்மை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம பார்வை இயேசு மேலே இருக்கணும். ஒரு அற்புதத்தை அவர் செய்து தான் ஆவாருங்க அவரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை பிடிச்சு விடக்கூடாது. உறுதியை அவரை சார்ந்து கொள்ளணும், அவரை உறுதியாக பிடித்து கொள்ளணும். முதலாவது இயேசுவை பார்த்தான். 2வது அவனுக்குள்ள பயம் வந்துருச்சு. வாசிக்கலாமா? யோபுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25வது வசனம். 3:25. என்னங்க? நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. யார் சொல்றா? நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அல்லேலூயா. இதெல்லாம் யோபுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். கிழக்கத்தி புத்திரர்களிலேயே அவன் பெரியவனாயிருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அவருக்கு எத்தனை ஆசீர்வாதம் இருந்துச்சு தெரியுமா? வாசிங்க 2ஆம் வசனத்தை.
7,000. வாசிங்க. எத்தனை வாசிங்க முதல்ல இருந்து. 7 குமாரரும் 10 பேர், 7,000 ஆடுகள், 3,000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள். என்ன ஏர் மாடு மொத்த தடவை? அப்ப எத்தனை ஏக்கரா இருந்திருக்கணும்? 500 ஏர் மாடுகள். அல்லேலூயா. நேர் மாடுகள் அல்ல, ஏர் மாடு. அல்லேலூயா. திரளான வேலைக்காரங்க, சாதாரண ஆள் இல்லைங்க. எல்லாரிலும் ஒரு பணக்காரன், ஐஸ்வர்யவான், பெரிய மனுஷன் பைபிள் சொல்லுது. யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஆடி ஷோரூம் எங்க? அவர்கிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. பிடபிள்யூ ஷோரூம் எங்க? அவர்கிட்ட தான் இருக்குது. உங்க பாஷையில் சொல்றேன் நான். அல்லேலூயா. அன்னைக்கு ஏறு மாடுகள்னா சாதாரணமா மிருக ஜீவன்கள் வைத்திருந்தா அன்னைக்கு பணக்காரன், அந்த அளவுக்கு கோடீஸ்வரன். அவ்வளவு மிருக ஜீவன்கள் வைத்திருக்கிறார். கிழக்கத்தி புத்திரர்களில் பெரியவனாய் காணப்பட்டார். ஆனா ஒரு பயம், என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் நம்மளை விட்டு போயிருமோ ஒரு பயம். என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் நம்மளை விட்டு காணாம போயிரும் நினைக்கிறேன். ஒரு பயம் உள்ள இருந்துட்டே இருக்குது பாருங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சூழ்நிலை மாறிடும். ஒரு கலக்கம், நான் அஞ்சினது எனக்கு நேர்ந்தது. என்ன சொல்றாருங்க? அப்ப அது உள்ள இருந்திருக்குது. நான் அஞ்சினது, பயந்து இருக்கிற காரியம் நடந்துருச்சு. என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் நம்மளை விட்டு போய், நான் சொல்ல கர்த்தர் கொடுத்தா யார் நம்மளை விட்டு எடுக்க முடியாது. அவன் சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டா யாரும் நம்ம கிட்ட இருந்து பறித்து கொண்டு போக முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க நினைத்து விட்டால் அந்த ஆசீர்வாதத்தை யாரும் கைமண் எடுக்கலாம், கால் மண் எடுக்கலாம், முடிய வெட்டலாம், வெளி துணியை காய போட்டால் அதில் ஒரு பீஸை கட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். அதனால பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சா யார் அதை பறித்து கொள்ள முடியாது, யார் அதை எடுத்துக்கொள்ள முடியாது, வேற யாரும் சுதந்திரிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த யோபுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. உள்ள என்னுடைய ஆசீர்வாதம், இந்த நன்மைகள் எல்லாம் ஒரு நாள் என்னை விட்டு போனாலும் போயிருமோ அப்படிங்கிற ஒரு கலக்கம். கர்த்தர் கொடுத்தா அது கடைசி வரைக்கும் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த பயம்தான் ஒரு பக்கம் சாத்தான் ஆண்டவர்கிட்ட போய் நின்று சவால் விட்டு எல்லாம் நடந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு யோபுக்குள்ள? பயம். அல்லேலூயா. இந்த பயத்தை கொண்டு வருக. நீ பிசாசு உள்ள வருவதற்கு கேட்டே என்னங்க? பயம். அல்லேலூயா. பிசாசு என்டர் ஆவதற்குள்ளான கேட் என்னங்க? பயம்தான். உள்ள நீங்க பயந்துட்டா உள்ள வந்துடுவான். ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துவான். அப்படி ஒரு ஷேக் ஆயிட்டீங்கன்னா உள்ள என்டர் ஆயிடுவான். ரொம்ப கவனம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பயப்படாதீங்க. ஆண்டவர் கூட இருக்கிறார். உங்க பார்வை அவர் மேல இருந்தா உங்களுக்கு திட நம்பிக்கை இருக்கும். அல்லேலூயா. இந்த பயம் யோபுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அழிவுக்கு காரணம் இந்த பயம் வந்துருச்சு. நமக்கு அது வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ, என்னைக்கு அபிஷேகத்தை வாங்கிட்டனோ, என்னைக்கு ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டனோ, என்னைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்து விட்டனோ, என்னைக்கு ஆலயத்துக்கு வர ஆரம்பித்து விட்டோமோ, அப்பவே எல்லா தேவைகளை குறித்த பயமும் வெளியில போயிடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பயம் வரும். பயம் வந்த உடனே அடுத்து என்ன நடக்குது பாருங்க? அமிழ்ந்து போனார். என்ன போட்டிருக்குதுங்க? என்னாச்சு? இப்போ அமிழ்ந்து போயிட்டாருங்க. பயம் ஃபர்ஸ்ட் பாருங்க. பார்வை அவர் மேல இருந்துச்சு. பார்வையை மாற்றினாரு. காற்று பலமா இருக்கிறத பார்த்தாரு. சூழ்நிலையை பார்த்தாரு. ஐயோ, கடல் மேல நடக்கிறமே, அலைகள் மேல நடக்கிறமே. இப்ப இயேசு மறந்துட்டார். சூழ்நிலையை பார்த்தா இயேசு மறந்துடுவீங்க. அல்லேலூயா. நம்ம தேவை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை விட பெரியவர் இயேசு. அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. என் தேவை எவ்வளவு பெருசு இருந்தாலும் அதை விட பெரியவர் இயேசு. அல்லேலூயா. மழையை போல என் பிரச்சனை இருந்தால் அதை பனியை போல கரைய பண்ணுகிற தேவன் எனக்கு முன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்பவும் இருக்கணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் சொன்னா அவர் செய்வார். ஆண்டவர் தூக்குறார். வாசிங்க அதையே. என்ன சொல்றாருங்க?
நல்லா அப்போ அன்னைக்கே சொன்னேன், அவ்விசுவாசம் வேறு, அற்ப விசுவாசம் வேறு. அவ்விசுவாசம்னா அவனுக்கு விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். அற்ப விசுவாசம்னா கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் இருந்தனால தான் நடந்தார். கொஞ்சம் விசுவாசம் இருக்குது, அதனால தான் நடந்தார். ஆனால் பக்கத்தில் பார்த்தனால பயந்துட்டார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்தில் பார்த்தனால பயந்துட்டார். கண்டு அந்த காற்றை பார்த்தனால ஒரு பயம் உள்ளே வந்துருச்சுங்க. அல்லேலூயா. உலகத்தின் செய்திகளை டெய்லியும் காலையில் போய் போட்டு கேட்டிங்கன்னா பயம்தான் உள்ள வரும். நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா பயம் உள்ள வரும். ஜெபிக்கிறவங்க பார்த்து ஜெபம் பண்ணுங்க, அது வேற. அந்த மாதிரி கலக்கமான செய்திகளை, குழப்புகிற செய்திகளை கேட்காதீங்க. குழப்பமான ஆட்களோடு கூட பழகாதீங்க. அவ்விசுவாசமாக பேசுகிற ஆட்களோடு அதிகமாக பழகாதீங்க. விசுவாசத்தை பேசுகிறவங்களோடு பழகுங்க. என்கரேஜ் பண்ணுறவங்களோடு கூட பழகுங்க. அவங்க பேச ஆரம்பிக்கும் போது நம்முடைய குழப்புவாங்க நமக்குள்ள. எப்படி பிரதர் வந்து இதெல்லாம் எப்படி அப்படிம்பாங்க. ஓ, உன்னை விட்டு விலகணும் அப்படி போயிருங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவன். ரொம்ப கவனமாக இருங்க. எப்படி சிஸ்டர் இந்த சம்பளத்தை வச்சுட்டு காலம்புற வட்டி தானா? இல்லைங்க, அப்பா எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்க. அப்பா எனக்கு செய்வாருங்க ஒரு அற்புதத்தை, எனக்கு செஞ்சு முடிப்பாருங்க. இந்த கடனை எப்போ தான் முடிக்க போறீங்க? நீங்கள் வேணா பாருங்க, சபையில் சாட்சி சொல்லுவேன், சீக்கிரத்தில் கர்த்தர் கட்டி கொடுப்பார் எனக்கு. அல்லேலூயா, ஆண்டவர் நல்லவர். பிள்ளை வேற பலன்னு வளர்ந்துட்டு இருக்குது, ஏதாவது சேர்த்தி வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு நம்மளை வந்து டென்ஷன் பண்ணுறது, குழப்புறது. சந்தோஷமா ஆறுதலாக நம்மளை பார்த்து ஏதாவது 2 காசு சேர்த்து வைங்க சிஸ்டர் பேங்க்கில் போய் அக்கறையாக சொல்கிறது வேற, நம்மளை குத்துறது வேற. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். நம்ம யாரோடு பழகுறோம், அவங்க எப்படி ஜெபத்தில் இருக்கிறாங்க, எப்படி ஆண்டவரோடு கூட இருக்கிறாங்க, எப்படி விசுவாசமாக பேசுகிறாங்க, நம்ம போகிற சபை நம்மளை விசுவாசத்தில் வளர்த்துதா, பரிசுத்தத்தில் வளர்த்துதா, நீதியில் வளர்த்துதா, ஒழுக்கத்தில் வளர்த்துதா, வேதத்தில் வளர்த்துதா, தேவனோடு கூட உறவில் வளர்த்துதான்னு பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதுவுமே இல்லாத இடத்துக்கு நான் போய் உட்காந்து அதே மாதிரி இருக்கிற இடத்துக்கு நான் ஏன் போனேன் அந்த இடத்துக்கு? அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல நடக்கணும், ஏதோ ஒன்று நடக்கணும். சம்திங். என் ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதர், இன்றைக்கும் அற்புதர், இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறவர், இன்றைக்கும் நன்மை செய்கிறவர், நான் கூப்பிட்ட குரலுக்கு பதில் தருகிறவர். ஆமென். அல்லேலூயா. எசப்பன் அமிழ்ந்து போயிட்டாங்க பாருங்க. வாசிங்க அந்த வசனத்தை. காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் பார்த்தீங்களா? அற்ப விசுவாசியே, இவ்வளவு நேரம் விசுவாசமா இருந்தியப்பா, உன் விசுவாசம் எங்க போச்சு? நேற்று வரைக்கும் விசுவாசமா இருந்த நீ இன்னைக்கு என் விசுவாசத்தை விட்டுட்ட. காலையில வரைக்கும் விசுவாசமா இருந்த நீங்க மதியானத்துல விசுவாசத்தை விட்டுட்டீங்க. மதியானம் வரைக்கும் விசுவாசமா இருந்த நீங்க சாயங்காலம் விசுவாசத்தை விட்டுட்டீங்க. சாயங்காலம் விசுவாசமா இருந்த நீங்க காலையிலேயே விசுவாசத்தை விட்டுட்டீங்க. அல்லேலூயா. அற்ப விசுவாசம் உங்களை அமிழ்ந்து போக பண்ணிரும். தேவைகளை சோர்ந்து போய் மூலையில் உட்கார்ந்துருவோம். தேவ பிள்ளைகளுக்கு சகோதரி சொன்ன மாதிரி நிறைய சவால்கள் வரும். நிறையா சவால், கிறிஸ்தவனுக்கு சவால் வரணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் சவாலை சந்திக்காம இருக்கவே கூடாது, இருக்க முடியாது. சவால்கள் வரணும். அத்தனை சவால்களையும் ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். எனக்கு மட்டும் வருது, உனக்கு மட்டும்தான் வரும், நீ தான் ஜெயிப்ப. உலக மனுஷனுக்கு வந்து அவங்க தாங்க மாட்டாங்க. அல்லேலூயா. சந்தேகம். அடுத்து என்ன வந்துருச்சுங்க இந்த பேதுருவுக்கு? முதல்ல பயம் வந்துச்சு, 2வது சந்தேகம் வந்துருச்சு. இது வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம். மார்க் 6ஆம் அதிகாரம், சீக்கிரமாக 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சரி. பார்த்தீங்களா சந்தேகம். இவைகள் நம்ம இவனுக்குங்கிறது இவருக்குன்னு போடுங்க. நீங்களும் இவனுக்குன்னு வாசிக்காதீங்க. அவனுக்கு வாசிச்சோமா, நம்ம இவருக்குன்னு படிங்களா? நீங்கள் படிக்கும்போது படிங்க அப்படி. இவருக்கு இயேசுவை எங்கே அவன் இவன் போட்டிருக்குதோ நீங்களும் அந்த பைபிளில் வந்து அதையுமே அப்படியே படிக்காதீங்க. அவன் இவன்லாம் சில அதில் போட்டிருக்குது. நம்ம படிக்கும்போது அவர், இவன் போட்டிருந்தா இவர், அப்படி படிங்க. இவர் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள். இவர் இங்க பாருங்க, இவருக்கு இப்ப டவுட் அவங்களுக்கு இவர் மேல.
வளர்ந்த ஊர்ல போய் ஏதாவது ஒரு அற்புதம் பண்ணிடலாம், ஜனங்களுக்கு நன்மை செஞ்சிடலாம், ஜனங்களுக்கு உதவி பண்ணிடலாம், அங்க போய் பல விதமான அற்புதங்களை செய்தலாம், அவளோடு கூட இயேசு தான் வளர்ந்த ஊருக்கு போகிறார். ஆனா அந்த ஜனங்களுக்குள்ள என்ன இருக்குது? இப்போ சந்தேகம் வந்துருச்சுங்க. அவிசுவாசம் உள்ள இருக்குது, சந்தேகம் உள்ள இருக்குது. இந்த சந்தேகமும் அவிசுவாசமும், பயமும் சந்தேகமும் அண்ணன் தம்பி. பயமும் சந்தேகமும் விசுவாசமும் தைரியமும் அண்ணன் தம்பி. அல்லேலூயா. பயம் இருந்தா அங்க அவிசுவாசம் வந்துடும், விசுவாசம் இருந்தா அங்க தைரியம் வந்துடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிங்க. ம் 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 நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டவர் இங்கு இவர்கள் அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். வாசிங்க. ம் 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 பாருங்க, மரித்த பிணத்தை உயிரோடு எழுப்புகிற கர்த்தர், குருட்டு கண்களை திறக்கிற கர்த்தர், முடவனை மானை போல குதிக்க பண்ணுகிற கர்த்தர், ஊமை நாவுகளை பேச வைக்கிற கர்த்தர், அல்ல 4 நாளை நாரி போன சடலத்தை அசால்ட்டா வெளியே எழுப்புகிற கர்த்தர், அவர் அற்புதர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கர்த்தர் இந்த இடத்துக்கு வந்து, வளர்ந்த ஊருக்கு வந்து, என்னங்க சில எப்படி போட்டிருக்குங்க? பல அற்புதங்களை செய்தவர். வளர்ந்த ஊர்ல சில அற்புதங்களை செய்தார், பல நன்மைகளை செய்தவர் இங்க சில நன்மைகளை செய்கிறார். அல்லேலூயா. என் விசுவாசத்தின் அளவே எனக்கு நன்மை உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. என் விசுவாசத்தின் அளவே எனக்கு நன்மை உண்டாகும். என் விசுவாசம் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு ஆண்டோடு நான் வாங்கிடுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் விசுவாசத்தின் அளவு அற்புதம் நடக்குங்க. சில அற்புதங்கள் தாங்க செஞ்சிருக்கிறார் ஊருக்குள்ள. வளர்ந்த ஊர்ல பெரிய நன்மைகள் செய்யல, சின்ன சின்ன அற்புதங்கள் பண்ணிட்டார். ஏன் வசனம் சொல்லுது? செய்யக்கூடாமல். போடுங்க, அது வாசிங்க. சில நோயாளிகள், தலைவலி, வயிற்று வலி, கால் வலி, முட்டி வலி, இதுதான். அல்லேலூயா. வாசிங்க. செய்ய முடியாம இல்ல, நல்லா கேட்டுங்க. செய்ய முடியாமைனா வேற, செய்யக்கூடாமல்னா வேற. என்னால செய்யக்கூடாத ஒன்று உண்டோ என்று சொல்லுகிறவர் இந்த இடத்துல வந்து செய்யக்கூடாமல் அப்படின்னா அவர்களுடைய சந்தேகமும் அவர்களுடைய அவிசுவாசமும் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாதபடிக்கு இவர் கைகளை கட்டிருச்சு. இன்னைக்கு ஏன் வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கல? நம்ம குடும்பத்திலேயே இன்னைக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. நம்ம குடும்பத்திலேயே அதிசயமான காரியம் நடக்க மாட்டேங்குது. ஜெபம் இருக்குது, ஆனா விசுவாசம் இல்லை. அவிசுவாசம் நிறைஞ்சிருக்குது, சந்தேகம் நிறைஞ்சிருக்குது. இந்த சந்தேகம் இருக்கிற இடத்துல தேவன் கிரியை செய்ய முடியாது. அவிசுவாசம் இருக்கிற இடத்துல கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. ஆமென். ரொம்ப கவனம் முக்கியம். சந்தேகம் வந்துருச்சுன்னா ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. யாக்கோபு 1:6 வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். சந்தேகப்படுகிறவன் சீக்கிரமாக காற்றினால் அடிக்கப்படுகிற, சரி, ரைட். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிக்கப்படுகிற, அவன் தேவனிடத்தில், பார்த்தீங்களா? சந்தேகப்பட்டுட்டா ஒண்ணுமே கிடைக்காது, ஒரு நன்மையும் கிடைக்காது, ஒரு அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு விடுதலை சுதந்திரிக்க முடியாது. விசுவாசத்தோடு கேட்கணும், நம்பிக்கையோடு கேட்கணும், எதிர்பார்ப்போடு கேட்கணும். அல்லேலூயா. இந்த சந்தேகப்பட்டதுனால இந்த பேதுரு மூழ்கி போயிட்டாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வீட்டுக்கு போங்க, உங்கள் சம்பளம் கம்மியாக இருக்கும், எல்லா டப்பாவுமே காலியாக இருக்கிறத போல தெரியும். இதெல்லாம் ஒரு நாள் நிரம்பி வழியை பண்ண போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா சொல்லணுங்க. பேசி பாருங்களேன், நிரம்பி வழியும். ஆமாம், இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டே இருந்தேன். பண்ணிகிட்டே இருந்தேன். காலியாக இருக்கும் டப்பாலாம். டப்பா இருக்குது, டப்பா காலியாக இருக்கும். ஒன்றும் இருக்காது. 50 கிராம், 100 கிராம், இப்படி தான் எங்கள் வாழ்க்கை ஓடிச்சு. ஊழியத்தினோட ஆரம்பத்தில் 1/2 கிலோ அரிசி, 1/4 கிலோ அரிசி, 10 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி,
25 கிலோ மூட்டையெல்லாம் வாழ்க்கையில் பார்த்தது கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட நான் 3 வருஷமாக அரிசி வாங்குறதே இல்லை. அல்லேலூயா. யாருங்க செய்கிறா? அவர் செய்கிறாருங்க. ஆண்டவர் நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் செய்கிறாருங்க. இயேசு செய்கிறார். இப்போ சொன்னதுனால ஐயோ பாஸ்ட்டுக்கு அரிசிக்கு பிரச்சனையே இல்லையே, நீ வாங்கியே தராத, அரிசி நிரம்பிடும், ஒரு ரூமே அரிசிக்காக போட்டுருவேன். ஆமாம், அல்லேலூயா. வெளியில் சொல்கிறாங்க, அந்த பக்கத்துல எல்லாம் நான் ஒரு 100-200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் சொல்கிறாங்க, அவர் வீட்டில் நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்கப்பா, அதில் நமக்கும் பங்கு இருக்கட்டும், அங்கே வாங்கி அரிசியை போட்டு விடு சொல்லிடுறாங்க. நான் வரும்போது காரில் போட்டு வந்தேன். சில நேரத்தில் எனக்கே தெரியாமல் வேண்டான்னு சொல்லிடுவேன்னு சொல்லி போட்டு என் காருக்குள்ளே திணிச்சு அனுப்பிடுறாங்க. நான் ஏன் எல்லாம் சாட்சி சொல்லிட்டேன், எல்லாம் வெளியே போட்டுன்னு தான் சொல்கிறேன். எல்லாம் வெளியில் போட்டோம், சுற்றியும் போட்டோம். அல்லேலூயா. ஜான் பாஸ்ட்டுக்கு ஏதோ எங்கேயோ இருந்து நிறையா பேர் கொட்டுறாங்க, எல்லாம் கொட்டுட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சொல்லும் போது இன்னும் அதிகமாக கொட்டும். நான் மறைச்சி வைக்க நினச்சேன். நீங்களாம் ஐயோ கொடுக்காம விட்டு என்ன பண்ணுறது? நான் உங்களை நம்பி ஆகிறேன், உங்களை நம்பியா நான் ஊழியத்துக்கு வந்தேன் நான். அல்லேலூயா. என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், போஷிக்கிறவர் கர்த்தர், தேவைகளை சந்திக்கிறவர் கர்த்தர். ஒரு மனுஷனுடைய பையும் பார்க்க வேண்டாம், பர்ஸும் பார்க்க வேண்டாம், பாக்கெட்டும் பார்க்க வேண்டாம், பரலோகத்தை பார்த்தா போதும், எல்லாம் ஃபுல்லாயிரும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. எனக்கு எப்படி அவர்கிட்ட கிளைம் பண்ணுங்கிற ரகசியம் எனக்கு தெரியும். எந்தெந்த விஷயத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அந்த ரகசியத்தை அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த காலி டப்பாலாம் வச்சுட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி ஆண்டவர் ஓவர்ஃப்ளோ ஆகி அதுலேருந்து ஒரு 3-4 கொடுக்குற கர்த்தர் கிருபை செஞ்சுட்டார். ஓவர்ஃப்ளோ ஆனால் அதையும் இன்னொரு டப்பாவில் போட்டு அடைச்சி வைக்கிறதில்ல. நாங்கள் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா இன்னொரு டப்பா வாங்கு, பட்டை வாங்கி அடைச்சி வை. சில கஞ்ச பேசினா அடுத்தது என்ன செய்யறது? அடுத்தது கொடுப்பாரு. இதை ஓவர்ஃப்ளோ ஆனால் இன்னொருத்தர் கொடுத்துரு. ஆமேன்னு சொல்லுங்க. மற்றவங்களுக்கு அதை கொடுங்க. ஏசப்பா நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்புறம் சந்தேகம். முதல்ல இயேசு மேலே பார்வை இருந்தது, 2வது பயம் வந்தது, 3வது மூழ்கி போகிறார். சந்தேகம் உள்ள வந்ததுனால இந்த காரியங்கள் நடந்துருச்சு. ஆமேன். நம்ம வாழ்க்கையில் இயேசு மேலே வைத்திருக்கிற அந்த பார்வையை வேறு எது மேலேயும் பார்க்கக்கூடாதுங்க. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. மூழ்கினதெல்லாம் உண்மைதான், விழுந்து போனதெல்லாம் உண்மைதான். ஆனால் விழுந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தூக்கி எடுத்தார். ஆமேன் சொல்லுங்க. விழுந்த இடத்துல ஒரு பக்கம் பரியாச கூட்டம் சிரிக்கிறாங்க, கை கொட்டுறாங்க. அந்த படகுல இருந்தவங்கலாம் கைதட்டி பேதுரு விழும்போது சிரித்திருப்பாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக மறுபடியும் எழும்ப பண்ணி முதல்ல இயேசுவை பார்த்தான், 2வது இயேசுவோடு நடந்தான். திரும்பி வருகிறான். அதே அலைகள் மிரட்டுகிறது, அதே புயல் மிரட்டுகிறது, அதே காற்று மிரட்டுகிறது, அதே தேவைகள் மிரட்டுகிறது, அதே சூழ்நிலைகள் மிரட்டுகிறது, அதே விதமான எல்லா விதமான காரியங்கள் மிரட்டி வருகிறது. ஆனால் இயேசுவோடு கூட நடந்து வருகிறான். எதெல்லாம் மிரட்டுச்சோ, எதெல்லாம் மூழ்கடிச்சோ, எதெல்லாம் பயப்படுத்துச்சோ அவைகளுக்கு மேலாக மிதித்து நடந்து வந்து அதே படகுல ஏறக்கூடிய கிருபையை அப்பா அந்த கால வேளையில் நமக்கு மேலாக வைக்கிறா. எவைகளெல்லாம் உன்னை மிரட்டி கொண்டு இருக்கிறதோ அவைகளை மிதிக்கிற பலன், அவை மேற்கொள்ளுகிற பலன், அப்பாவோடு நடக்கிற ஒரு பலன். அந்த அலைகளுக்கு மேலாக எத்தனை அலைகள். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, சூழ்நிலைகள் மோசமாக இருக்கிறதா? மாறாக்கா அந்த அவைகளுக்கு மேலே நடந்து போகிறேன். இப்போ அப்பாவோடு நடந்து போகிறேன். போகும்போது முதல்ல தனியாக போனேன், இப்போ போ. வெளியில் நிறைய தேவைகள் அலையலையாய் உங்களுக்கு முன்னாடி கடந்து வரலாம். ஆனால் இப்போ ஆண்டவரை பிடித்து கொண்டு முதல்ல மூழ்கி போயிட்ட பரவாயில்ல, கர்த்தர் தூக்கி எடுத்துட்டார். இப்போ அவைகளுக்கு மேலே, அந்த சூழ்நிலை மேலே, அந்த போராட்டத்து மேலே, அந்த பலவீனத்தின் மேலே, அந்த தேவைகள் மேலே, அந்த தோல்விகள் மேலே, ஓ ரகபா லகபா, அதுக்கு மேலே நடந்து போகிற ஆண்டவரை முதல்ல பார்த்து பயந்தீங்க, இப்போ பயப்பட மாட்டீங்க. அவைகளுக்கு நிற்கக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவ்வளோ நடந்து போவீங்க. நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு கர்த்தர் சரியாக உங்களை கொண்டு போய் சேர்க்க வல்லமில்லவர் ஆக்கிறார். பரியாசம் பண்ணின கூட்டத்துக்கு முன்பாக மறுபடியும் நடப்பீங்க. உங்களை ஏளனமாக பேசின ஜனங்களுக்கு மத்தியில் மறுபடியும் நடப்பீங்க. உங்களை கேவலமாக பேசின ஜனங்களுக்கு மத்தியில் மறுபடியும் நடப்பீங்க. உங்களை உதாசீனப்படுத்தின ஜனங்களுக்கு மத்தியில் மறுபடியும் நடப்பீங்க. உங்கள் வெட்கக்கேடா பேசின ஜனங்களுக்கு மத்தியில் மறுபடியும் நடப்பீங்க. அதே அளவு வரும், அதே புயல் வரும், அதே காத்து வரும், அதே பலமாக இருக்கும். ஆனால் அன்னைக்கு பயந்த மாதிரி இன்னைக்கு நீ பயப்பட மாட்டேன். அப்பா கூட இருக்கிறார். அவைகளுக்கு மேலே நடக்கக்கூடிய ட்ரைனிங், அவைகளுக்கு மேலே நடக்கக்கூடிய பலன் ஆண்டவருக்கு கொடுக்கிறார். ஃபயர். எஸ், ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஏசப்பா நல்லவருங்க. ஆமென் சொல்லுங்க. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். எழுந்திருக்கலாமா? ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு பாடலை பாடி தேங்க்யூ, ஸ்தோத்திரம்.
அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வில் இன்பமாய் வாழும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வில் இன்பமாய் வாழும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வில் இன்பமாய் வாழும் இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வில் இன்பமாய் வாழும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வில் இன்பமாய் வாழும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வில் இன்பமாய் வாழும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 அற்புதர். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. பேதுரு ஆண்டவரை பார்த்து நடந்தான். காற்று பலமாக இருந்துச்சு, பார்க்கவே கண்டுக்கவே இல்லை. ஒரு பக்கம் புகழுவாங்க, கண்டுக்காதீங்க. ஒரு பக்கம் இகழுவாங்க, கண்டுக்காதீங்க. ஒரு பக்கம் உங்களை தூக்கி பேசுவாங்க, கண்டுக்காதீங்க. ஒரு பக்கம் மட்டம் தட்டி பேசுவாங்க, கண்டுக்காதீங்க. உங்கள் பாதையில் போயிட்டே இருங்க. ஒரு பக்கம் நல்லவர்னு சொல்லுவாங்க, ஒரு பக்கம் மோசமானவர்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டையுமே கேட்காதீங்க. காது கேளாதவர் போல போய்கிட்டே இருங்க. இயேசு சில இடத்துல கேளாதவர் போல போனாராமா. போய்கிட்டே இருங்க. இதை கேட்டிங்கன்னா, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே சோறு வந்துடும், இவங்க இப்படி பேசிட்டாங்களே சோறு வந்துடும், இவங்களா நமக்கு இப்படி செஞ்சிட்டாங்க சோறு வந்துடும். இதை எதையும் பார்க்காம ஏசப்பா மேலே உங்கள் பார்வை இருந்துச்சுன்னா, ஓ தேங்க்யூ ஜீசஸ், சோர்ந்து போக மாட்டீங்க, தைரியமாக நிற்பீங்க. அதே கடல் தான், அதே பிரச்சனை தான், ஆனால் ஈஸியாக டேக் ஓவர் பண்ணிடுவீங்க. ஈஸியாக டேக் ஓவர் பண்ணுவீங்க. அப்பா அவங்க கூட நடப்பார், நடந்து வருவார், உங்கள் கையை பிடிச்சிட்டார், அவர் அழகாக நடத்துவார். உங்கள் பிஸ்னஸில் ஒரு மாற்றம் வரும், உங்கள் கைகளின் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரும், உங்கள் தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படும். இந்த வாரத்தில் உங்கள் தேவைகளை அற்புதமாக கர்த்தர் சந்திச்சிருவார். ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுப்பார். எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் உங்களை நடத்துவார். எந்த இடத்துலையும் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க, யாருக்கிட்டையும் அவமானப்பட மாட்டீங்க. ஆண்டவர் நடத்த போகிறாரு. இது நடக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.